பிசாசோடு ஒத்துப்போவதவர்கள் 3 பேரை குறித்து தியானிக்கப் போகிறோம். முதலாவது மோசே. யாத்ராகமும் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமானா, பார்வோன் அரசன் மோசேவை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எகிப்தில் ஆராதனை செய்யுங்க, அதிக தூரம் போக வேண்டாம் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இதற்கு மோசே ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், எகிப்து இருள், பாவம், அதோடு கூட ஆராதனை செய்யக்கூடாது. நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அதாவது இடத்துக்கு போய் ஆராதனை செய்வோம் என்று நம்ம சொல்லுகிறத பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, அதாவது பாவத்தோடு இருந்து கர்த்தருடைய பிள்ளைங்க ஆராதனை செய்யக்கூடாதுங்க. அதை கர்த்தர் விரும்ப மாட்டார். இதை தான் பார்வோன் சொல்கிறான், நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம் என்று சொன்னான். ஆனால் மோசே சொல்கிறாரு, நாங்கள் அதாவது வனாந்தரத்துக்கு போக வேண்டும், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு போக வேண்டும் என்று சொல்கிறார். ரெண்டாவது, யோசேப்பு பாவத்தோடு ஒத்து போகலைங்க. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் போர்த்திபாருடைய மனைவியை பார்த்து சொல்கிறார், இப்படி இருக்க நான் இத்தனை பேரை பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். தேவ பிள்ளைகளே, யோசேப்பு பாவத்தோடு ஒத்து போகலைங்க. நாம் செய்கிற பாவம் புருஷனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ ஊழியக்காரனுக்கோ விரோதமாக அல்ல. நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆகவே இரண்டாவது காரியம், யோசேப்பு பாவத்தோடு ஒத்து போகலைங்க. மூன்றாவது காரியம், தானியேல் விக்கிரகத்தோடு ஒத்து போகலை. தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தாதபடி இருதயத்தில் தீர்மானம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, ராஜாவுடைய போஜனம் அது விக்கிரகத்துக்கு முதலாவது படைக்கப்படும். அதில் மதுபானம் ஊற்றப்பட்டிருக்கும், பன்றி இறைச்சி அதில் கலக்கப்பட்டிருக்கும். ஆகவே விக்கிரகத்தோடு அவர் என்ன பண்ணனா, அதாவது கலவாதபடி ஒத்து போகாதபடி தன் இருதயத்தில் என்ன பண்ண தீர்மானம் பண்ணினார். தேவ பிள்ளைகளை, விக்கிரக சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியமும் நமக்குள்ளே வராதபடி தீர்மானமாய் காணப்பட வேண்டும். அதனால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா, ஷாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ பொற்சொலை வனங்களை உபத்திரம் வந்தது. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணனா, 4வது நபராக அக்கினின் சூளையில் இறங்கினவனா கர்த்தர்களை விடுவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல் லேவின் புத்திரரும் விக்கிரக ஆராதனைக்காரரோடு ஒத்து போகலை. இது யாத்ராகமம் 32 அதாவது 28 நம்ம வாசிக்கிறோம்.